அருமை +2 மாணவ செல்வங்களுக்கு இனிய காலை வணக்கப்பூக்கள். அற்புதமான ஆற்றலோடு நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பெற்றோர்கள் மேலான ஒத்துழைப்பை நம்முடைய பள்ளி நிர்வாகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. நாள்தோறும் ஒவ்வொரு பாடங்களையும் உங்களுக்கான எளிதான வகையில் ஆசிரியர் பெருமக்களாகிய நாங்கள் நம்முடைய கலங்கரை விளக்கம் HM சிஸ்டர் குளோரியா அவர்களுடைய ஆலோசனையின்படியும் வழிகாட்டுதலின்படியும் உங்களுக்கான பாடங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். சிறப்பான வகையில் நீங்கள் அதற்கான விடைகளை எழுதி அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பெற்றோர்களை எல்லாம் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்கள் சொன்ன ஆலோசனைகளை நம்முடைய HM சிஸ்டர் அவர்களும் ஆசிரியர் பெருமக்களும் சிறப்பான வகையில் கேட்டு தெரிந்து கொண்டோம். உங்களுடைய எதிர்கால லட்சிய வாழ்க்கையை நோக்கித்தான் பள்ளி நிர்வாகமும் HM சிஸ்டரும் ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் பெற்றோர்களும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரிந்த செய்தி. வளர்ந்த பிள்ளைகள் மிக சிறப்பாக கற்றுக்கொண்டே இருங்கள். அற்புதமான வகையிலே படித்து கொண்டே இருங்கள். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறை, 4 முறை, 5 முறை என்று தொடர்ந்து படிக்க 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 அந்த கேள்வி செல்வம், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொல்வது போல மிக சிறப்பான வகையிலே கல்விக்கான அந்த கேள்வி செல்வத்தை நீங்கள் பெறுகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை ஒளி வீசும் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது +2 பாடத்திட்டத்திலிருந்து இயல் 1 செய்யுளை பார்த்தோம், உரைநடையை பார்த்தோம், துணைப்பாடத்தை பார்த்தோம், இலக்கணத்தை பார்த்தோம். ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் ஒவ்வொரு விதத்தில் அந்த பாடத்தை நடத்தி இருக்கின்றார்கள். தற்பொழுது நீங்கள் பார்க்க வேண்டியது, தயவு செய்து +2 தமிழ் புத்தகத்தை கொண்டு வாருங்கள். அமர்ந்து எந்த பக்கம் என்று நான் சொல்லுகின்ற பொழுது அதனை நீங்கள் புரட்டி பார்த்து அந்த பக்கத்தினுடைய பகுதியை நான் சொல்ல அதற்கான விடையோடும் உங்களுக்கு நான் பதில் சொல்ல நீங்களும் அதை உணர்ந்து மிக சிறப்பான வகையிலே தெளிந்து கற்றுக்கொள்ளலாம். அற்புதமான பகுதி. ஏனென்று சொன்னால், சில பெற்றோர்கள் சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய பிள்ளைகளுக்கு அரசாங்கத்தினுடைய போட்டித் தேர்வை மையமாக வைத்து எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். குறிப்பாக குரூப் 4, அதே போல குரூப் 2, போலீஸ் அகாடமி, பல்வேறுபட்ட நிலையில் உள்ள தேர்வு, நீட் பொது தேர்வை கூட மையமாக வைத்து எடுங்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். அந்த வகையிலே இந்த பகுதி அதற்கான உறுதுணையோடும் வழிகாட்டுதலோடும் அமைகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னொன்று, இந்த பகுதியை நீங்கள் படிக்கின்ற பொழுது, சிறப்பான வகையிலே கற்கின்ற பொழுது உங்களுக்கான கிரியேட்டிவிட்டி, படைப்பிலக்கிய திறன் உருவாக வேண்டும். உங்களுக்கான சில பணிகள், கடமைகள் இந்த பகுதியில் அமைந்திருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கவனிக்கலாமா? புத்தகம் எடுத்துன்னு வந்துட்டீங்களா? நான் சொல்லக்கூடிய புத்தகத்துல எந்த பக்கம் சொல்றேன் அதை கொஞ்சம் தயவு செய்து எடுத்துக்கோங்க. பக்கம் 17, பேஜ் நம்பர் 17, பேஜ் 17. கவனமா கவனிங்க. இலக்கண தேர்ச்சிக்குள் என்று சொல்லக்கூடிய பகுதி. வாழ்க்கையில இலக்கணம் பிளஸ் இலக்கியம், இந்த ரெண்டும் முக்கியம். இலக்கணத்தை நாம் ஏன் கற்க வேண்டும் அப்படின்னு கேட்டாக்க, ஏன் இலக்கணத்தை கத்துக்கணும்? சிறிய வகுப்புல உங்களுக்கு ஆசிரியர் பெருமக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்க? பிழையின்றி பேச, பிழையின்றி எழுத எது பயன்படுகிறது?
இலக்கணம் பயன்படுகிறது. இலக்கணத்துல ஒருத்தர் சிறப்பாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாக்கா அவர்களுடைய பேச்சு பிழையில்லாம இருக்கும். அதே போல அவர்கள் எழுதுகின்ற பொழுது பிழையில்லாத வகையில எழுதுவாங்க. மிக 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 முக்கியமானது இலக்கண பகுதி. இலக்கியமும் முக்கியம்தான். ஆனாதான் திருவள்ளுவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னு சொல்ற. எண் என்று சொல்லக்கூடிய கணிதம், எழுத்து என்று சொல்லக்கூடிய இலக்கண இலக்கியம் ஒருவருக்கு 2 கண்களை போன்றது என்று மிக சிறப்பான வகையில சொல்றேன். அந்த வகையில நாம இலக்கணத்தை பார்க்க போறோம். ரொம்ப எளிமையான பகுதி இலக்கணங்கள். நீங்க அலட்சியப்படுத்தாம அதை உணர்ந்து கொள்ள வேண்டும், லட்சியத்தோடு அதை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழாகட்டும் ஆங்கிலமாகட்டும் இலக்கணத்தை மிக சிறப்பான வகையில் நீங்கள் பயின்று கொள்ள வேண்டும். ஏன்னாக்கா இலக்கணம் நம்முடைய கையில் இருந்துச்சுனாக்கா, ஆங்கிலத்துல சொல்லுவாங்க கிராமர், எந்த அளவுக்கு நம்ம கிட்ட அதனுடைய சொற்களுடைய வளம் இருக்கிறதோ அதை நாம சிறப்பான வகையில் பின்பற்றலாம். இதுல எளிமையான பகுதியாக 17வது பக்கத்தை எடுத்து வச்சுக்கிறீங்க. இதுல முதல்ல கொடுத்திருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பிழையான தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப கவனமா கவனிக்கணும். ஒவ்வொரு சொல்லையும் நீங்க படிக்கும்போது எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னாக்கா நம்முடைய பார்வைக்கு எல்லாமே சரியா இருக்குது அப்படின்னாக்கா அப்ப நாம எங்கேயோ தவறு செய்ய போறோம்னு அர்த்தம். அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு சொற்றொடரை தவறா கொடுத்துருவாங்க. ரொம்ப கவனமா கவனிக்கணும். சிறிய வகுப்புகள எழுத்து பிழைகள்லாம் வரும்போது எப்படி சொல்லியிருப்பாங்க, மிஸ்டேக்ஸ் வருது கரெக்ட் பண்ணிக்க. நீங்க கட்டுரை எழுதும் போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பிழைகள் இருந்துச்சுனாக்கா அந்த பிழைகள் இருக்கக்கூடிய பகுதியை வட்டமிட்டு அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியோடு சேர்த்து ஒரு 5 முறை எழுதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னாக்கா அந்த பிழைகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். காளைகளை பூட்டி வயலை உழுதுனர். இது சரியா இருக்குதா? 2 பாருங்க. மலை மீது ஏறி கல்வெட்டுக்களை கண்டறிந்தனர். அடுத்து காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. அடுத்து நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இந்த 4ம் சரியா இருக்கிற மாதிரி இருக்குது இல்ல? நீங்க ஒரு முறை அதை மீண்டும் பாருங்க, கொஞ்சம் வேகமா பாருங்க, சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுல பிழையான தொடர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஈ என்று சொல்லக்கூடிய அந்த சொற்றொடர். காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. ஏற்கனவே இதை நீங்க திருப்புதல் முறையில பார்த்திருக்கலாம், நடத்திருப்பாங்க. இந்த மாதிரி தான் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு சின்ன மயக்கத்தை கொடுப்பாங்க. இதுவா அதுவா, இது சரியா இருக்குது அது சரியா இருக்குது அப்படின்னு நமக்குள்ள ஒரு சின்ன குழப்பத்தை, கன்ஃபியூஷன் கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னாக்க. ஆனா சில பிள்ளைங்க அப்படியே தெளிவா செய்யும். குறிப்பா நீங்களாம் மிக சிறப்பான வகையில செய்வீங்க. இந்த இடத்துல பாருங்க, காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இந்த காலையில் சொல்லும் போது என்ன அப்படின்னாக்கா எருதை குறிக்கக்கூடியது. காலை பார், பொருள் வேறுபாடு நம்ம பார்த்திருப்போம்ல. அப்ப காலைன்னு சொல்லும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த லை வரும். காலை. இந்த காலைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எருது இல்லவா, எருதுன்னு சொல்லுவோம். இந்த காலைன்னு சொல்லும் போது என்ன, மார்னிங், காலை நேரம், பொழுதை குறிக்கக்கூடியது. பூத்த மல்லிகை மனம் வீசியது. மனம் சொல்லும் போது என்ன அப்படின்னாக்கா நம்முடைய மனம், ஒவ்வொரு மனிதனுக்கான மனம். உனக்கு மனசே இல்லையான்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மனம் போட்டிருக்காங்க. ஆனா மல்லிகை அந்த மனமா உடையது. எந்த மனம் உடையது? வாசனை, அழகான வாசனை. மல்லிகை காலையில பூக்கும் போது எப்படி இருக்கும், மனம் அற்புதமா இருக்கும். அப்ப
இதுல எந்த நான் போடணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா 3 சுழி நான் இல்லப்பா 3 சுழி நான் போடணும். அதான் மனம். மனம்னாக்க ஸ்மெல். அப்ப இதுல 2 பிழைகள் இருக்கு. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்க மேலோட்டமா படிச்சு பாத்தீங்கன்னாக்கா இதுவே சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிழையே சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து ரொம்ப கவனமா நாம வந்து படிக்கணும். இது சரியாயிடுச்சா? அடுத்து பாருங்க. பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்க. பேச்சு தமிழ் எந்த தொடரா இருக்கும்? பாருங்க. அவருக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும். இரண்டாவது பாருங்க. புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது, வறட்சி எல்லா இடங்களையும் பாதித்துள்ளது. அடுத்து பாருங்க, மயில்கள் விரலியரை போல் ஆடுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இதுல பேச்சு தமிழில் அமைந்த தொடர் ஸ்போக்கன்ல எந்த தொடர் ரொம்ப சிறப்பா இருக்கும்? மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நயத்தோடு எழுதியிருக்கிறாங்க. இந்த பகுதி எப்படி இருக்குது? அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். இந்த என்று சொல்லக்கூடிய தொடர் தான் இந்த பகுதியில என்ன இருக்குது? பேச்சு தமிழாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியை பார்க்கிறோம் இல்லைங்களா? அதே போல அடுத்த வினா பாருங்க. 3, முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம். என்னுடைய உச்சரிப்பை பாருங்க. முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம். ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். முடிந்தால் நகரம், முடித்தால் தகரம். இந்த 2 சொல்லுல ஒரு எழுத்து ஒரு பொருளை கொடுக்கின்றது, இன்னொரு எழுத்து என்ன ஆகுது? இன்னொரு பொருளை கொடுக்குது. இல்லவா? புரியும் உங்களுக்கு? இப்ப இது எப்படி நாம எழுதலாம்? முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம். இதுல நான் சொல்றது இப்படி சொல்றேன். அப்ப நீங்க எழுதும் போது இதையே பின்பற்றப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய வலுக்கட்டாயம் கிடையாது. நீங்க இன்னும் எளிமையா எழுதலாம், இன்னும் சிறப்பான வகையில எழுதலாம். நான் இன்று மாலை ஊருக்கு முடிந்தால் வருவேன். முடிந்தால் வருவேன். எப்படி சொல்றாரு? இன்னைக்கு மாலை நான் முடிந்தால் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாங்க? இவ்வேலையை செய்து முடித்தால் பரிசு தரலாம். இப்ப வீட்டுல ஆசிரியர் பெருமக்கள் நாங்க நடத்தக்கூடிய பாடத்தை உங்க பெற்றோர்களும் ஆசையா கேட்கறாங்க. கேட்டு என்ன பண்றாங்க? சீக்கிரம் சீக்கிரம் செய், நீ செஞ்ச அப்படின்னாக்க உனக்கு ஒரு பிரைஸ் கொடுக்குறேன், உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன். இதெல்லாம் ஊக்கப்படுத்திருக்கு. இப்ப தமிழ் நடத்துறோம், நீங்களும் கேட்கறீங்க, உங்களுடைய பெற்றோர்களும் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கும்போது இந்த ஐயா நடத்தினே இருக்கிறார் இல்லையா? ரொம்ப கவனமா கவனி. அவர் சொல்லக்கூடிய அந்த வீட்டு பாடத்தை சிறப்பா செய்ய, மிக அற்புதமான வகையில செஞ்சினாக்க உனக்கு ஒரு பிரைஸ் கொடுக்குறேன். ஒரு ஊக்கப்படுத்திருக்கு, மோட்டிவேஷன். அந்த வகையில இந்த செயலை, இந்த வேலையை செய்து முடித்தால் பரிசு தரலாம் சொல்றேன் இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது இருந்தால் முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம், அந்த பகுதியில நீங்க அதை பார்த்துக்கங்க. சரி, தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை? இதெல்லாம் பொது தேர்வில் கேட்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் உண்டு. பொது தேர்வுக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாளில் கடைசி வரைக்கும் நாம பின்பற்றுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஓப்பனர்ஸ் வராங்க, உங்க பேரண்ட்ஸ்லாம் குறிப்பாக லாங்குவேஜ் டீச்சர்ஸை பார்க்குறாங்க. தமிழ் ஆங்கிலம் பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியரை பார்த்து என்ன சொல்றாங்க? ஐயா, என் பையன் எழுதும்போது ரொம்ப மிஸ்டேக் பண்றாங்க, அவனுக்கு அந்த எழுத்துக்களே சரியா தெரிய மாட்டேங்குதுங்க, வேறுபாடு தெரிய மாட்டேங்குதுங்க, கையெழுத்து இன்னும் நல்லா வரணுங்க, நீங்க கொஞ்சம் பாருங்க, பிழைகள் இல்லாம அவன் எழுதுறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இது பெரும்பாலும் சொல்றது தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும். கன்ஃபியூஷன் ஆயிடுறான். நல்லா படிக்கிறான் சார் என் பையன், ஆனா எழுதும் போது என்ன பண்றான் அப்படின்னாக்க மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறான்.
எந்த லா போடுறதுன்னு தெரியல, எந்த ரா போடுறதுன்னு தெரியல. ஒருத்தர் காவல் நிலையத்துக்கு விண்ணப்பம் எழுதினார். அவர் பாருங்க, தகராறு நடந்துருச்சு. இவர் கொஞ்சம் படிச்சு சொல்லிட்டு இவர் வந்து, ஐயா ஒரு விண்ணப்பம் எழுதி கொடுங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துன்னு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி உட்காந்து அவர் என்ன பண்ணார், விடுதல் பெருநெல்லாம் போட்டுட்டு எழுதினார். இந்த மாதிரி இந்த தகராறு ஏற்பட்டது அப்படின்னு சொல்றது. தகராறுன்னு ஏற்படும் போது அந்த தகராறு என்று சொல்லப்படும் போது அவருக்கு தகராறு வந்துச்சு. யாருக்கு? எழுதுறவருக்கு. எந்த ரா போடுறது இவருக்கு தகராறு. இப்போ சின்ன ரா போடுறதா பெரிய ரா போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நேரத்தில் என்ன சார் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் வந்தார். இது பொதுவாக வழக்கமாக நடக்கிறது தானே. ஒரு செயலை செய்யும்போது யாரோ ஒருத்தர் வருவாங்க, என்ன செய்றீங்கன்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு வந்துட்டு இருக்குது போலுக்குது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அப்ளிகேஷன் எழுத சொன்னார், அதனால உட்காந்து எழுதுறேன், எனக்கு ஒரு சந்தேகம் சார், தகராறுக்கு எந்த ரா போடுறது தகராறுங்க அப்படின்னு சொன்னார். வந்தவர் அதுக்கு மேல அவர், அப்படிங்களா, இதாக உங்களுக்கு தெரியல, அவர் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி சில பேர்லாம் வருவான். உடனே அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க சார், தகராறுன்னு சொல்லும் போது எப்படின்னு கேளுங்களேன், சின்ன தகராறா பெரிய தகராறான்னு கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பண்ணி பார்த்தேன், ஒன்றும் இல்லைங்க, அப்படியே சின்ன தகராறு தான், சும்மா அப்படி இது பேசினாங்க, இது வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக கொடுக்குறாங்க. ஓ அப்படிங்களா, அப்போ சின்ன தகராறுனா சின்ன ரா போடுங்க, பெரிய தகராறுனா பெரிய ரா போடுங்க, இதுக்கு போய் இம்மா நேரம் உக்காந்துக்குன்னு குழப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி இது பாருங்க, எழுதுறதுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தர் அந்த மாதிரி தான் என்ன பண்ணாரு, பிரஸ்ல போயிட்டு பையனுக்கு திருமண அழைப்புதழ் அச்சடிக்கிறதுக்கு கொடுத்தாரு. நல்லதான் பண்ணாரு, நல்ல அற்புதமான ஒரு அச்சகர் அவர். அவரையும் மீறி என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அடிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாம் வல்ல எம்பெருமான் திருவருளால் அனைவரும் வருகை தந்து மணமக்களை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அப்படின்னு லாஸ்ட்ல முடிக்கணும். இப்ப என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, எல்லாம் வல்ல எம்பெருமான், இதனால ஞாபகம் வச்சுங்க, கவனமா கவனிங்க, எம்பெருமான் அப்படி சொல்றதுக்கு அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு. வந்த ஒரு அந்த பையனுடைய அப்பா, மாப்பிள்ளுடைய அப்பா வந்து அந்த பத்திரிக்கை பார்த்தோன்னே கத்துறாரு அவரு, யோ என்னையா இன்விடேஷன் அடிச்சிருக்கிற, என்ன நினைச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. சார் நல்லதான் சார் அடிச்சிருக்கிறேன், ப்ரூஃப்லாம் ஏற்கனவே பார்த்தீங்களே, நீங்க சரியா தான் இருக்குன்னு சொன்னீங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சத்தம். உடனே தெருவில் போறவங்களாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்துச்சு எனக்கு பாரு, எல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தாக்க, பின்னணையா இவ்வளவு செலவு பண்ணி வந்து உன் பிரஸ்ல வந்து நான் இன்விடேஷன் அடிக்கிறேன், இப்படி தப்பா அடிச்சு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, என்ன சார் என்ன தப்பு, எப்படியா தப்பல சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். ஒண்ணு இல்லை, நல்லா கவனமா கவனிங்க, எல்லாம் வல்ல எம்பெருமான் திருவருளால் அனைவரும் வருகை தந்து அடிக்கணும் இல்லையா. இப்ப என்ன பண்ணாருனாக்க, எம்பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாமல என்ன இருக்கணும், புள்ளி இருக்கணும், மெய் எழுத்து இல்லையா. எம்பெருமான் மா மேல புள்ளி இருக்கணும், நான் மேல புள்ளி இருக்கணும், நான் மேல இருக்கிற புள்ளி வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப எம்பெருமான் சொல்லும் போது மா மேல இருக்கிற புள்ளி ஒரு மறந்துட்டு இருக்கிறாரு. என்ன ஆயிருக்கு அந்த சொல்லி பாருங்க, எம்பெருமான் அப்படி சொல்லும் போது மா மேல இருக்கிற புள்ளி எடுத்துட்டு பாருங்க, யமபெருமான். என்ன வருதுமா, யமபெருமான், எல்லாம் வல்ல யமபெருமான் திருவருளால் அனைவரும் வருகை தந்து மணமக்களை ஆசீர்வாதமா கேட்டுக்கொள்ளுன்னு சொல்லும்போது பின்ன ஒரு கோவம் வரமோ வராது. ஒரு புள்ளி வைக்கலன்னா கூட அர்த்தமே மாறுது. அதுவும் லாங்குவேஜ்ல மொழியில பார்த்தீங்கன்னாக்கா, புள்ளி வைத்த எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்தும் முக்கியம். உயிர் 12, மெய் 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. அத்தனை எழுத்து நீங்க என்ன பண்ணணும், மிக தரவா படிச்சுக்கணும். நான் +2 வந்துட்டேன், இனிமே நான் படிச்சு என்ன பண்ண நினைக்க கூடாது. அப்படி நாளைக்கு நீங்க ஒரு அலுவலகத்துல பணி செய்யும் போது இந்த மாதிரி கடிதங்களை அனுப்புகின்ற பொழுது, ஏன்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் போது தமிழ் வழியா தான் கடிதங்கள் அனுப்புறோம். அப்ப அந்த மாதிரி அனுப்பும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொருள் வேறுபாடு நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்முடைய தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் எதிர்காலத்துல நீங்க இந்த மாதிரி தமிழக அரசினுடைய அலுவலகங்களில் பணி செய்கின்ற பொழுது தவறே ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிக எளிமையான வகையில நல்ல எடுத்துக்காட்டுகளை கொடுத்துருக்கிறது. முக்கியமானது இது. நீங்க மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற எல்லாருமே படிக்கலாம், அப்பா அம்மா எல்லாமே படிக்கலாம். பாத்தீங்கன்னா அப்ப இந்த பிழைகள் ஏற்படாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, பிழை தவிர்க்க சில குறிப்புகள் அந்த 17வது பக்கத்துக்கு மேல பாருங்க, அதை நீங்க தெரிஞ்சுக்கினாலே போதும். எழுத்தினை தெளிவாக உச்சரிக்க பழக வேண்டும். நல்ல ப்ரொனவுன்ஸ்,
நம்முடைய HM சிஸ்டர் அடிக்கடி சொல்றது என்ன, மொழி ஆசிரியர்கள் மட்டுமல்ல, அத்துணை ஆசிரியர்களும் சொற்களை அழகா உச்சரிக்க கத்துக்குங்க. ப்ரொனன்ஸ் ரொம்ப முக்கியம். அதை சொல்லும் போது தெளிவா இருக்கணும். என்ன சொல்ல வரானே சில நேரத்தில் தெரியாது. பார்த்தீங்கன்னாக்கா மழை பொழிந்தது அப்படின்னு சொல்றனாக்கா, மழை உலகத்திலேயே எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பெழுத்து உலகத்திலே முதலாக தோன்றிய நம்முடைய தாய்மொழியான தமிழுக்கு உண்டு. அந்த எழுத்து என்ன எழுத்து தெரியுங்களா? ழகரம். இந்த ழா என்று சொல்லக்கூடிய எழுத்து, இந்த உச்சரிப்பு ரொம்ப அழகா இருக்கணும். செய்தி வாசிப்பாளர்கள், ஊடகத்துறையில, தொலைக்காட்சியில செய்தி வாசிக்கிறவங்கலாம் பாருங்க எவ்வளவு அழகா அந்த சொற்களை உச்சரிக்கிறாங்க இல்லையா? அந்த வகையில எழுத்தினை தெளிவாக உச்சரிக்க பழக வேண்டும். அதுல கொடுத்திருக்கிறாங்க பாருங்க, அந்த எழுத்துக்கள்லாம் கொடுத்திருக்காங்க அந்த புத்தகத்தை. அப்படியே கவனிங்க. நா நா நா, லா லா, ரா ரா ரா. ஒலிப்பு வேறுபாடு தெரிந்து ஒலிக்க வேண்டும். நல்ல ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது அதுல என்னென்ன வேறுபாடு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னாக்க ஒரு சொல்ல எழுதும் போது இப்ப நான் அப்படின்னு சொன்னாக்க நண்டு இல்ல, அப்ப நண்டு அப்படின்னு சொல்லும் போது எந்த நான் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, நாம காக்கா படம் வரையும் போது சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருப்பாங்க, காக்கா நகரம் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டை சொல்லி கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக. அதே மாதிரி ழா சொல்றேன்னு வச்சுக்க, இந்த மாதிரி மற்ற சொற்கள் நீங்களும் சொல்லி பார்க்கணும். அப்படி ழா சொல்றாங்கன்னாக்க மழை, மாதுளம் பழம், கொய்யா பழம். ஒருத்தர் அப்படிதான் பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தாராம். அவருக்கு ழகரமே வராது. அவர் மேலேயும் தவறு இல்லை, அவருடைய இயல்பு அந்த மாதிரி. வாய பயம், கொய்யா பயம், மாதுளம் பயம் அப்படின்னு சொன்னார். பையன் அது அப்படியே வீட்டில் போய் படிச்சு காமிச்சிருக்காரு. மாதுளம் பயம், வாய பயம், கொய்யா பையன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உட்காந்து கேட்டுருக்கிறாரு, என்னடா இது பழங்கள்னு இருக்குது, மாதுளம் பழம் தானே படிக்கணும், வாழை பழம் தானே படிக்கணும், கொய்யா பழம் நீ நான் வாய பையன் அப்படின்னு படிக்கிற, வித்தியாசமா இருக்குது, நல்ல சிறப்பான எழுத்து ரகம்னாக்கா உனக்கு தெரியுமா வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவரு கொண்டு அவர்கிட்ட சொன்னார், என்னங்க பையன் எப்படி படிச்சுங்கிறான் அப்படின்னு சொன்ன, அப்படிங்களா, அது அவன் பயக்க வாய்க்கான் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். இவர் பாரு, ஓஹோ இங்கே தான் தகராறு போல் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இது ஒன்றும் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை. உச்சரிப்பு தெளிவா இருக்கணும். அந்த உச்சரிக்கிறதுக்கு பயிற்சி எடுத்துக்கணும். சிறி வகுப்புல சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே போல தமிழில் இவ்வெழுத்துக்கள் வரும் முறையையும் அவை ஏற்படுத்தும் பொருள் மாற்றத்தையும் அறிந்து கொள்வது இன்றியமையாத ஒன்றாகும். ஒரு சொல் எழுதுறோம், அதை எழுதுகின்ற பொழுது என்ன பொருள் அதுல இருக்குது, மாறி எழுதுனாக்க என்ன மாறுபாடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப குரங்கிற்கு உள்ளது வாள், குரங்கிற்கு உள்ளது என்ன சொல்றாங்க, வாள், லகரம். மரத்தை அறுப்பது வாள் அப்படி சொல்லும்போது அங்கேயும் லகரம் வருது. குறிப்பா நம்முடைய மொழியில சொல்ல அப்படின்னாக்கா சின்ன லகரம் பெரிய லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னாக்க சின்ன லாபம் பெரிய லாபம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது உணர்ந்து கொள்வதற்கு அப்படி குறுக்கு வழியில அப்படின்னு படிக்கூடாது. பார்த்தீங்கன்னாக்க அப்ப இடையினம் எரல வழல அப்படி சொல்லும்போது எரல அந்த லா போடு, வழல அப்படி சொல்லும் போது இந்த லா போடு அப்படின்னு சொல்றோம். பார்த்தீங்கன்னாக்க புரியுதுங்களா? அதே போல ஆற்றின் ஓரம் கரை, ஆடையில் படிவது கரை. ஆற்றின் ஓரம் கரைன்னு சொல்லும் போது உச்சரிப்பு ஒன்றாகிற மாதிரி தெரியுது இல்லையா? ஆடையில் படிவது கரை. ஒரு விளம்பரத்தில் இருப்பார், கரை நல்லது, அழுக்கு. அப்ப எந்தரா எந்தரை போறோம் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான். இந்த சின்ன 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 பொருள் வேறுபாடு நாம் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அதே போல தொடக்கத்தில் சில காலம் வாய் விட்டோ அல்லது மனத்துக்குள் உச்சரித்தபடியோ எழுத பழகுவது நல்லது. படிக்கும்போது வாய் விட்டு படிக்கும், நல்ல
சப்தம் விட்டுனாக்கா 4 வீட்டு கேட்குற மாதிரி கிடையாது. ஒரு எளிமையான வழி எங்க பேராசிரியர்லாம் சொல்லுவாங்க. ஒரு கவிதையை நீ மனப்பாடம் பண்ற அப்படின்னு சொன்னாக்கா, நீ அந்த கவிதையை நிறுத்தி நிதானமா வாய் விட்டு உச்சரித்துப்படி நீ படிக்கக்கூடிய இந்த சொல்லக்கூடிய சொற்கள் உன்னுடைய காதுல விழணும். வேகமா படிக்கூடாது, பொறுமையா படிக்கணும். அப்படி நீ படிக்கும்போது என்ன ஆகுனாக்கா, மனப்பாடமும் ஆகும், பிழை இல்லாத வகையில சிறப்பான வகையில எழுதுவதற்கு அது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சில காலம் வாய் விட்டோ அல்லது மனத்துக்குள் உச்சரித்தபடியோ அதே மாதிரி எழுத பழகுவது நல்லது. எழுதும்போது சொல்லி 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 எழுதணும். இப்ப குழந்தைங்களாம் வீட்டுல இருக்குது, நீங்களும் எழுதிருப்பீங்க. இப்போ சில பேர் அந்த மாதிரி எழுதுவாங்க. அது என்ன பண்ணணும்? சொல்லி 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 எழுதணும். முழுமை நிலா, அழகு நிலா, முளைத்தது விண்மேலே அப்படின்னு சொல்லி 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 நம்ம எழுதும்போது என்ன, அதுன்னு சொல்லும் போது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்ப அது மட்டும் இல்லாம எழுதி பார்த்து நாம என்ன பண்ணணும், நாம சரியா எழுதி இருக்குமான்னு சொல்லி பார்க்கணும். உங்களுக்கு நீங்களே ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துக்கணும். வேகமாக எழுத முயல்வது பிழைக்கு வழிகோலும். வேகமா எழுதணும் அப்படின்னாக்க நிச்சயமா நிறைய பிழைகள் வரும். சில பேர் நாங்க பேப்பர் தாள் திருத்தி கொடுக்கும்போது என்ன சொல்றோம், என்ன இவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா, இல்லைங்க சார் கொஞ்சம் வேகமா எழுதுனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல கே கே அந்த வரிசை, கோ கோ அப்படிலாம் சொல்லும் போது என்ன ஆகும், கொம்புடைய குறில் நெடில். குறில் சொல்லும் போது என்ன, குறுகி ஓசை. கே கெட்டிக்காரன் இல்லையா. கே அப்படின்னு சொல்லும் போது என்ன, கேள்வி. கேள்வின்னு சொல்லக்கூடாது, கேள்வி. சின்ன குழந்தை படிக்கும்போது பாருங்க, குறில் நெடில் எழுத்துலாம் படிக்கும்போது எப்படி படிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா தலையை சாட்சி 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 படிக்கும். ஆ அப்படின்னு சொல்லும் போது குறில் எழுத்து ஆ தலையை சாய்க்கும். அதுக்கு அந்த ஷைலாம் தெரியாது. இப்ப நம்ம அந்த மாதிரி படிச்சாக்க என்ன, 1ஆம் கிளாஸ் போயிட்டேன்னு சொல்லி அலட்சியப்படுத்தும். ஈ அப்படி படிக்கும்போது ஈ அப்படின்னு சொல்லும். ஊ அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு ஒலி குறிப்பா இருக்கும். ஊ அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி தான் கே கே இல்ல. அந்த குறில் நெடில் வேறுபாடு தெரிஞ்சுக்கிட்டு சிறப்பான வகையில படிக்கணும். கோ கோ போன்ற கொம்புடைய குறில் நெடில் வேறுபாட்டினை புரிந்து எழுத வேண்டும். இந்த வேறுபாடெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த சொற்கள் உச்சரிக்கும் போது எப்படி அந்த சொற்களை உச்சரிக்கிறாங்கன்னு நீங்க அந்த மனசுல வாங்கிக்கிட்டு என்ன பண்ணணும், எழுதணும். இதெல்லாம் மொழி பாடத்துல, குறிப்பாக நம்முடைய தமிழ் மொழி பாடத்துல பிழைகள் தவிர்ப்பதற்கான வழிமுறைகள். இது நல்லா சிறப்பா தெரிஞ்சுக்கங்க. இப்பொழுது 17வது பக்கத்தை முடித்து விட்டோம். 18ஆம் பக்கத்துல நம்மை அளப்போம். நீங்க அந்த திருப்புதல் முறையில படிச்சிருக்கலாம். இந்த வினாக்கள் நாங்க அனுப்பும் போதுல நீங்க எழுதி அனுப்பியிருக்கிறீங்க. இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நாம் தெரிந்து கொள்வதற்கும் திருப்புதல் முறையிலையும் அந்த செய்திகள், ஏன்னா தேர்வுக்கு நாம தயாராகி கொண்டிருக்கின்றோம். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் எது சொல்லலாம்? யாப்பெருங்கலக்காரியா, தண்டி அலங்காரமா, தொல்காப்பியமா, நன்னூலா சொல்லும்போது இதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல கேட்கக்கூடிய பகுதிகளாக உங்களுக்கு வரும். டிஆர்பி டெட் எல்லாத்துக்கும். தொல்காப்பியம் ஏற்கனவே உங்களுக்கு இந்த பகுதி தெரிஞ்சிருக்கும், அந்த விடை தெரிஞ்சிருக்கும். சரியா இருக்கான்னு பார்த்துங்க. மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தது. 2 பொதிகையில் தோன்றியது. 3 வள்ளல்களை தந்தது அப்படின்னு சொல்றேன். ஆள் என்ன கொடுத்திருக்காங்க? க மட்டும் சரி, க உ இரண்டும் சரி, 2வது பகுதி. இ 2 மட்டும் சரி, 3 க ஞ இரண்டும் சரி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்ப எது இதுல சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தது சரியா, வள்ளல்களை தந்தது
அப்படின்னு சொல்லும்போது ஈ என்று சொல்லக்கூடிய பகுதி சரியான பகுதியாக வருகிறது. சரியான விடையா இருக்குங்களா? ஏற்கனவே படிச்சுதான் நீங்க. மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் இவ்வடிகளில் பயின்றுந்துள்ள தொடைநயம். ஆ அடிமோனை அடி எதுகை. ஆ சீர்மோனை சீர் எதுகை. இ அடி எதுகை சீர்மோனை. ஈ சீர் எதுகை அடிமோனை. முதல்ல மோனைனாக்க முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனைன்னு சொல்லுவோம். இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது நாம் என்ன சொல்லுவோம்? எதுகைன்னு சொல்லுவோம். அந்த இணை எழுத்துக்கள் வரலாம். அப்ப மூன்றாவதாக வரக்கூடிய அடி எதுகை சீர்மோனை. இதான் சரி. அடி எதுகை சீர்மோனை. மின்னேர் அப்படி சொல்லும் போது இன்னு, தன்னேர் அப்படி சொல்லும் போது இன்னு இல்லையாப்பா? சீர்மோனைன்னு சொல்லும் போது என்ன? தன்னேர் இல்லாத தமிழ் அப்படி சொல்லும் போது சீர், ஒரு சீர்ல வரக்கூடியது. முதல் சீர்லயும் மூன்றாம் சீர்லயும் பாருங்க ஒரே எழுத்து வந்திருக்கு. பாத்தீங்க தண்ணீர் தா, இல்லாத ரெண்டாவது சீராச்சு, மூன்றாவது சீர்ல தா இருக்கு பாத்தீங்கன்னாக்க. ஆக மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். அப்ப இதுல எது பொருத்தமான விடை? அடி எதுகை சீர்மோனை. அடி எதுகைன்னு சொல்லும் போது ஒன்றின் கீழ் ஒன்றாக வரக்கூடியது, 1 by 1. சீர் அப்படி சொல்லும் போது என்ன அப்படின்னாக்க ஒரு அடியில முதல் சீர், இரண்டாம் சீர், மூன்றாம் சீர், நான்காம் சீர் சொல்லும் போது அதான் சீர். அப்ப இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடி எதுகை சீர்மோனை சரியான பதில. அடுத்தது கருத்து ஒன்று. இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் பயனிலை என்று வருவதே மரபு. கருத்து 2. தொடரமைப்பு சங்க பாடல்கள் பலவற்றில் பிறழ்ந்து வருகிறது. இதை நீங்க பாடப்பகுதியில் சிறப்பா தெரிஞ்சு நிற்பீங்க. கருத்து 1 சரி. கருத்து 2 சரி. இரண்டு கருத்தும் சரி. கருத்து 1 சரி, 2 தவறு. ரொம்ப எப்படி கவனிக்கணும் தெரியுமா? இது ரெண்டுமே சரியா இருக்கும். ஒவ்வொரு பதிலும் சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மள குழப்பி விட்டுரும். அப்ப எது சரியா இருக்குது அப்படின்னாக்கா 2 கருத்தும் சரி. இதுதான் சரியான பதில். என்று சொல்லக்கூடிய பகுதியில் வரக்கூடிய 2 கருத்தும் சரிதான் சரியான பதில். பொறுத்துக்க பாருங்க. தமிழ் அழகியல், அதுக்கு பக்கத்துல பரளி சு நெல்லையப்பர்னு கொடுத்திருக்கிறாங்க. நிலவுப்பு பக்கத்துல என்ன கொடுத்திருக்காங்க? தி சு நடராசன். கிடை, அதுக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க? சிற்பி பாலசுப்ரமணியம். உய்யும் வழி, கி ராஜநாராயணன். இப்ப எது பொருத்தமானது? மேட்ச் த ஃபாலோயிங். இந்த மேட்ச் த ஃபாலோயிங் பொருத்துக்களை நீங்க பாத்தீங்கன்னாக்கா எத்தனை கொடுத்தாலும், குறிப்பா பொதுவா 4 கொடுப்பாங்க. அறிவியல் போன்ற பகுதியில பார்த்தா 8, 10. நாங்கெல்லாம் படிக்கும்போது அப்படிதான் இருக்கும். அந்த பொருத்துக்க நீங்க சரியா எழுதினாக்கா நிறைய மார்க் வரும். அதனால பொருத்துக்க ஒவ்வொரு பாடத்திலும் இருக்கும்போது சரியா படிச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக முழுமையான மதிப்பெண் எடுக்கணும். ஆனா ஒரு பொருத்துகளுக்கான அந்த பதில நீங்க தவறா எழுதிட்டீங்க அப்படின்னாக்கா 2 தப்பா போயிடும். ரொம்ப கவனமா கவனிக்கிற பகுதி இது பொறுத்துக்க. ரெண்டாவது ஏதாவது ஒரு வகையில மிஸ்டேக் பண்ணிட்டாக்கா, தவறு ஏற்பட்டுச்சுனாக்கா 4 தப்பா போயிடும். மாறிடுது இல்ல? ஆனா ரொம்ப கவனமா செய்யணும். அப்ப தமிழ் அழகியல் அப்படின்னு சொல்லும் போது எது சரியான பதில் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா தீசு நடராசன். நிலவுப்பூன்னு சொல்லும் போது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா சிற்பி பாலசுப்ரமணியம். கிடை அப்படின்னு சொல்லும் போது என்ன? கி ராஜநாராயணன். உய்யும் வழி சொல்லும் போது என்ன? பரளி சு நெல்லையப்பர். இதான சரியான பதில். புரியுதுங்களா? இதை பார்த்துங்க. இதுல குருவினா, சிறுவினா, நெடுவினா இது ரொம்ப கவனமா படிச்சுக்குங்க. மிக முக்கியமான பகுதியாக இதை நாம பார்க்க போறோம். அடுத்து பாருங்க, மொழியை ஆள்வோம். இதுல வினா கேட்டிருக்காங்க பொது தேர்வுல எல்லாம். இந்த முத கேட்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா
இந்த பகுதியிலிருந்து வினா விடை வருது. நாம் என்ன பண்ணுவோம், குருவினா சிறுவினா நெடுவினா படிச்சுட்டு இலக்கண பகுதிகள் சிலதெல்லாம் படிச்சுட்டு பலவுள் தெரியும் மட்டுமே படிச்சா போதுன்னு நினைப்போம். ஆனால்தான் மொழி ஆசிரியர் நாங்கள் எல்லாருமே சொல்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த புத்தகத்துல தொடக்கத்திலிருந்து முடிகிற வரைக்கும் அந்த இயல்ல என்ன இருக்குதோ அதை கவனமா படிங்க. முக்கியமான பகுதிகளை அடிக்கோடிட்டு படிங்க. இன்னொன்னு, அவங்களே முக்கியமான பகுதிகளை பல வண்ண பகுதியா கொடுத்திருப்பாங்க. சில நேரத்துல திக் பிளாக் லெட்டர்ஸ், தடித்த கருப்பு எழுத்துல கொடுத்திருப்பாங்க. அப்போ அதெல்லாம் முக்கியம். அது அறிவியல் பாடமாகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரிதான் இல்லைங்களா. நல்லா பார்த்துங்க. இது கொஞ்சம் படிக்கும்போது கவனமா கவனிங்க. இப்ப இது புத்தகத்துல 19வது பக்கத்துல கவனிக்கிறீங்க. படிக்கலாமா? மொழியை ஆள்வோம். கவனிக்கிறீங்களா? அப்படிதான், நல்லா கவனிக்கணும். வழக்கு ஒன்றில் சாட்சி அளிக்க நீதிமன்றத்திற்கு தமது மாணவர்களுடன் வந்திருந்தார் தமிழறிஞர் ஒருவர். அக்கால ஆங்கிலேய நீதிபதிகளுக்கு மொழிபெயர்த்து சொல்ல அதிகாரிகள் இருப்பார்கள். அப்புறம் ஆங்கிலேயர் காலம் தானே, டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. தமிழறிஞர் சாட்சியத்தை ஆங்கிலேயத்திலே சொல்ல ஆரம்பிக்க குறுகிய மனம் கொண்ட நீதிபதி அதை ஏற்றுக்கொள்ள மனம் ஒப்பாமல் தமிழில் கூற சொல்லி உத்தரவிட்டார். அவர் உடனே அஞ்ஞான்று எள்ளி எழ நானாழி போதின்வாய் ஆழிவாம் பனைத்தே காலேற்று காலோட்டு புக்குழி என்று துவங்கினார். ரொம்ப உயர்ந்த மொழி நடக்குது. மிக 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 உயர்ந்த மொழி நட. மொழிபெயர்ப்பாளர் திணறி போனார். அந்த டிரான்ஸ்லேட்டர் இருப்பார்ல, திணறி போயிட்டார். கோபமுற்ற நீதிபதி ஆங்கிலத்தில் பேச கூறி உத்தரவிட அவர் மறுத்து தமிழிலேயே கூறினார். அவரது மாணவர் மற்றவர்களுக்கு புரியும்படி விளக்கினார். சூரியன் தோன்றுவதற்கு இப்பதான் புரியும். இதற்கு முன்னால் அவர் சொன்னது கற்றறிந்த சான்றோர்கள் மட்டுமே உணர்த்தக்கூடிய பகுதியா இருக்குது, உணரக்கூடிய பகுதியா இருக்குது. அவரது மாணவர் மற்றவர்களுக்கு புரியும்படி விளக்கினார். சூரியன் தோன்றுவதற்கு 4 நாழிகை முன்னர் கடற்கரை ஓரம் காற்று வாங்க சிறு நடைக்கு புறப்பட்ட போது என்பது அவர் கூறியதற்கு பொருள். இத்தகைய மொழித்திறன் கைவர பெற்றவர் தான் ஆறுமுக நாவலர். அப்ப யார் வந்திருக்கிறாங்க? சிறந்த தமிழ் சான்றோர் ஆறுமுக நாவலர் வந்திருக்கிறார். வசன நடை கைவந்த வள்ளலார் என புகழப்படும் ஆறுமுக நாவலர். இந்த வினாதம்பா கேட்டாங்க பொது தேர்வுல. வசன நடை கைவந்த வள்ளலார் என புகழப்படும் ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்தவர். தமிழ், வடமொழி, ஆங்கிலம் எனும் மும்மொழி புலமை பெற்றவர். கவனிச்சுட்டே வரீங்களா? தமிழ்நூல் பதிப்பு, உரைநடை ஆக்கம், பாடசாலை நிறுவுதல், அச்சுக்கூடம் நிறுவுதல். பாடசாலைனா பள்ளிக்கூடம், அச்சுக்கூடம்னாக்க பிரஸ். உரைநடை சொல்லும் போது புரோஸ்ல. அதாவது அத்துணை மொழி புலமை பெற்றவர் அவர். கண்டன நிறுவுதல், கண்டன நூல்கள் படைத்தல், சைவ சமய சொற்பொழிவு என பன்முக ஆளுமை பெற்றவர். எவ்வளவு திறமைகள் அவர் இருக்குது பாருங்க. திருக்குறள் பரிமேலழகர் உரை, உரைகளிலே சிறந்த உரை திருக்குறளுக்கு பரிமேலழகருடைய உரை சிறந்த. நல்லா படிச்சுங்க. உங்களுக்கெல்லாம் இதுல நம்முடைய +2 பொது தேர்வுக்கும் பயன்படும். அதே சமயத்தில் எதிர்காலத்தில் நீங்கள் போட்டி தேர்வு அதுக்கும் பயன்படும். திருக்குறளிலே சிறந்த உரை எதுனாக்க பரிமேலழகர் உரைன்னு சான்றோர்கள் சொல்றாங்க. சூடாமணி, நிகண்டு, நன்னூல், சங்கர நமச்சிவாயர், விருத்தி விரை என்று பல நூல்களை பதிப்பித்தார். இலக்கண நூல்கள், பூமி, சாஸ்திரம் முதலான பாட நூல்கள் அவரால் ஆக்கப்பட்டன. புராண நூல்களை வசனமாக எழுதி அதில் அனைவரும் படிக்கும் எளிய வடிவாக மாற்றினர். நமது இல்லத்தில் அச்சுக்கொடும் நிறுவி பல நூல்களை அச்சிட்டார். திருவாவடுதுறை ஆதீனம் இவருக்கு நாவலர் பட்டம் வழங்கியது. எந்த ஆதீனம்? திருவாவடுதுறை ஆதீனம் இவருக்கு நாவலர் பட்டம் கொடுத்திருக்கு. அவருடைய வீட்டிலே அச்சுக்கொடும் நிறுவி இருக்கிறார். பெர்சிவல் பாதிரியார் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்கவும் இவர் உதவினார். அப்ப அந்த பைபிளை தமிழ்ல மொழிபெயர்க்கிறதுக்கு மிகுந்த உதவி செஞ்சிருக்கிறார். யாரு? ஆறுமுக நாவலர். அந்த ஃபாதருடைய பெயர் என்னப்ப? பெர்சிவல் பாதிரியார் என்று சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவருக்கு அந்த சமய வேறுபாடு கருதாது உதவி செஞ்சிருக்கிறார். இதை நல்லா பார்த்துக்குங்க.
இது நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா இதுல இருந்து வினாக்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கேட்ட வினா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வசன நடை கைவந்த வள்ளலார் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆறுமுக நாவலர். அதை பார்த்துக்குங்க. அடுத்து தமிழாக்கம் தருக, டிரான்ஸ்லேஷன். இது நீங்க செய்யலாம். ஏன்னாக்கா நம்ம 6th இருந்தே டிரான்ஸ்லேஷன் எழுதி இருக்கிறோம். இந்த டிரான்ஸ்லேஷனை ரொம்ப கவனமான வகையில் எழுதி பாருங்க. லேர்னிங் இஸ் எ ட்ரெஷர் தட் வில் ஃபாலோ இட்ஸ் ஓனர் எவரிவேர். கற்றல் எல்லா இடங்களிலும் அதன் உரிமையாளரால் பின்பற்றும் ஒரு கருவூலமாகும். ட்ரெஷர்னா அர்த்தம் கருவூலம். அப்போ ஓனர் சொல்லும் போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உரிமையாளர். இவ்வளவு அழகா அப்படி டைரக்டா மொழிபெயர்க்கிறது. அடுத்து பாருங்க, a new language is a new life. ஒரு புது மொழி ஒரு புது வாழ்வாக்கும் அப்படின்னு சொல்றாரு. If you want people to understand you, speak their language. மக்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர்களின் மொழியோடு பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. Knowledge of language is the doorway to wisdom. மொழியின் அறிவு ஞானத்திற்கு மிக சிறப்பான வகையில் கவனமா கவனிங்க. டோர்வே அப்படி சொல்லும் போது என்ன, ஞானத்திற்கான நுழைவு வாயிலாகும். எது? மொழியின் அறிவு ஞானத்திற்கான நுழைவு வாயிலாகும் சொல்றாங்க. The limits of my language are the limits of my world. என் மொழியின் வரம்புகளை நல்லா கவனிக்கணும். என் மொழியின் வரம்புகளே என் உலகின் வரம்புகளாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப எளிமையானது. இது நீங்க எழுதி பாருங்க, கேட்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து இலக்கிய நயம் பாராட்டுக. கவியரசு கண்ணதாசனாருடைய ஒரு பாடல் கொடுத்திருக்கிறாங்க. இதை நீங்க செய்து பார்க்கணும். ஏன்னாக்கா 6th இருந்து அதை செஞ்சுட்டு வரீங்க. குறிப்பா 9th 10th 11th 12th நிறைய முறை பல முறை அதை செஞ்சிருக்கிறீங்க. கவியரசு கண்ணதாசன் அந்த பாடல ஏதாவது ஒரு 4 பகுதிகள் நீங்க எடுத்துக்கீங்க. திரண்ட கருத்து, மைய கருத்து, எதுகை, மோனை, கற்பனை, அணி, சந்தம், சுவை, உவமை, உருவகம் அப்படின்னு சொல்லும்போது இதுல இருந்து நீங்க 4 எடுத்துக்கலாம். ஏன்னா +1ல நிறைய செஞ்சிருக்கிறீங்க. இந்த பாடலை நாம கொடுத்துருக்கிறோம், வகுப்பறையில தேர்வுல எல்லாம் கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி நீங்க படிக்கும் போதெல்லாம் அதை எழுதியிருக்கிறீங்க பாத்தீங்கன்னாக்கா. அதனால இது மிக சிறப்பான வகையில பார்த்துக்கலாம். இந்த பாடல் ரொம்ப எளிமையான பாடல். முச்சங்கம் கூட்டி முதுபுலவர் தமைச் கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்கள் எல்லாம் அமைத்த பெருமாட்டி அப்படின்னு சொல்ற. அப்ப முச்சங்கம் சொல்லும் போது என்ன, தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் இவற்றையெல்லாம் கூட்டி. முதுபுலவர் சொல்லும் போது என்ன, புலவர் பெருமக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அந்த சங்கத்துக்குள் என்ன பண்ணாங்களா, அற்புதமான பொருளை எல்லாம் கூட்டி அவருடைய கவிதைகள் அவருடைய படைப்புகள் எல்லாம் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதமான கவியெல்லாம் இயற்றினார்கள். அற்புதமான வகையில தமிழ் அன்னைக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்துணையும் சிறப்பாக செய்தார்கள். அற்புதங்கள் எல்லாம் அமைத்த பெருமாட்டி யாரு, தமிழ் அன்னை அப்படின்னு சொல்லிட்டு. இதுல மோனைன்னு சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, முச்சங்கம் மு, மோன எழுத்து வந்து முதல் எழுத்து. அதே போல அச்சங்கம் ஆ முதல் எழுத்து எல்லாம் ஒன்றி வந்து பாருங்க எவ்வளவு அழகா. சோ அதோட இணை எழுத்து வந்து சு. அதே போல அற்புதங்கள் ஆ அமைத்த ஆ எல்லாமே மோன எழுத்து வைத்து கவியரசர் விளையாடி இருக்கிறார். அப்ப மோன எழுத்து சொல்லும் போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, அந்த சொற்கள் எடுத்து போட்டு. அடுத்து எதுகைன்னு சொல்லும் போது என்ன, முதலுக்கும் 3வதுக்கும் பார்க்கணும். இச்சு 3வது அடியில பாருங்க இச்சு. முச்சங்கம் அச்சங்கம். அதே போல சொற்சங்கம் இந்த இடத்துல பாருங்க அற்புதங்கள் அழகா பொருந்தது பாருங்க எதுகை அப்படின்னு சொல்லிட்டு. இயைபுன்னு சொல்லும் போது என்ன, கூட்டி கடைசியில வரக்கூடியது இல்லையா, கூட்டி கடைசியில் வரக்கூடியது.
இது இயைபா வருது. இதுல வரக்கூடிய அணி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா, அணிகள் சொல்லும்போது உள்ளதை உள்ளவாறு கூறுவதால் இந்த பாடலுக்கு என்ன பேருனாக்கா இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சாக்கா அதை நீங்க என்ன பண்ண எழுதலாம். ஆனா வந்து தேர்வுல வந்து 4 தான் எழுத சொல்றாங்க. இது நல்லா பரவலா தெரிஞ்சுக்கீங்க. அதே போல கீழ்காணும் பத்தியை படித்து 5 வினாக்களை உருவாக்குக. ஒரு பேராகிராஃப் ஒரு பத்தி கொடுத்துருவாங்க. அதை கவனமா படிச்சுட்டு அதுல இருந்து 5 வினாக்கள் வந்து நீங்க என்ன பண்ணணும், உருவாக்கணும். இது உங்க பொறுப்புல விடுற சிறப்பா செய்யுங்க. மொழி என்பது மக்கள் படைத்து காக்கும் அரியதொரு கலை. மொழியே மக்களின் அறிவை வளர்த்து உயர்த்தும் அரிய கருவியாகவும் உள்ளது. பெற்ற தாயின் முதல் வேட்கை தன் குழந்தையுடன் பேசுதல். அவள் முதலில் அடையும் பெரிய மகிழ்ச்சி குழந்தையின் பேச்சை கேட்பதே ஆகும். குழந்தையின் மன வளர்ச்சியோடு தொடர்புடையது மொழி வளர்ச்சியே ஆகும். மனம் என்பது பெரும்பாலும் மொழியால் வளர்ந்து அமைந்தது. மனத்தின் வளர்ச்சிக்கு ஏற்பவே பேசுவோரின் மொழியும் வளர்ச்சி பெற்று நிற்கும். மக்கள் அனைவரும் மொழிக்கு ஆசிரியராகவும் உள்ளனர், மாணவராகவும் உள்ளனர். மொழியை வளர்ப்பவரும் மக்களே, மொழியால் வளர்பவரும் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு மொழி வரலாற்றுல சிறந்த பேரறிஞர் டாக்டர் மு வரதராசனார் அவரு இந்த பகுதி எழுதியிருக்கிறார். டாக்டர் மு வரதராசனாருடைய மகனார் பாரி அவருடைய திருக்கரங்களால் நான் பரிசு பெற்றவேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுல இருந்து 5 வினாக்கள் எடுத்து எழுதுங்க. அதே போல உவமை தொடர்களை சொற்றொடர்களில் அமைத்து எழுதுங்க. இது நீங்க சிறிய வகுப்புல செஞ்சிருக்கலாம். வாக்கியத்தில் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்ற மாதிரி. தாமரை இலை நீர் போல. பெருந்தலைவர் காமராஜர் தன் அரசியல் வாழ்க்கையில் தாமரையில நீர் போல வாழ்ந்தார், கடமையாற்றினார். உங்களுக்கு என்ன சொல்றது வச்சு நீங்க எழுதலாம். கிணற்று தவளை போல. அறிவுடையோர்கள் கிணற்று தவளை போல் இல்லாமல் எல்லா செய்திகளையும் தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவர். உங்களுக்கு என்ன தெரியுது நீங்க எழுதலாம். இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் எழுதுறேன். எலியும் பூனையும் போல. இது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வகுப்புல இருக்கக்கூடிய சில பிள்ளைகளை வச்சு ஏதோ ஒரு வகையில வச்சு நீங்க என்ன பண்ணலாம், கபிலனும் பாரியும் எலியும் பூனையும் போல சண்டையிட்டு கொண்டே இருப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேரை வச்சு எடுத்துங்க. அச்சாணி இல்லாத தேர் போல அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு எது நல்ல சிறப்பா சொல்லலாம். உழவர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் அச்சாணி இல்லாத தேர் போல கடினப்படும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இதுக்கு என்ன எழுதலாம், வெளிப்படையா தெரியக்கூடியது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சிறப்பான வகையில் காந்தியாரின் வாழ்க்கை உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகம் முழுவதும் பரவியது அப்படின்னு சொல்றோம். அதே போல ஒரு பக்க அளவில் கட்டுரை எழுதுக கொடுத்திருக்கிறாங்க. தாய்மொழி வழி கல்வியின் சிறப்புகள் இதெல்லாம் நீங்க வகுப்புல படித்தது, அதெல்லாம் கொஞ்சம் சிறப்பான வகையில எழுதி பாருங்க. அதுக்கான அந்த ஹிண்ட்ஸ் டெவலப்பிங் சொல்றாங்க இல்லையா, அதை கொடுத்திருக்கிறாங்க. தாய்மொழி வழி கல்வியின் தேவை, தாய்மொழி சிந்தனை, அறிஞர்களின் பார்வை, கற்கும் திறன், பயன், இன்றைய நிலை அப்படி சொல்லும் போது உங்களுடைய கருத்தில் தோன்றக்கூடியதை ஒரு பக்கத்துக்கு நீங்க எழுதணும். இதுக்கு 4 மதிப்பெண் கிட்ட கொடுப்பாங்க. மொழியோடு விளையாடு ரொம்ப அற்புதமான பகுதி. குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழறிஞர்களை கண்டுபிடிப்போம். படிச்சிருப்பீங்க ஏற்கனவே, இருந்தாலும் ஒரு முறை. கவிஞர் ஈற்றிரு சொல்லால் அணிகலன் செய்யலாம். யார சொல்லுவாங்க, பதில் பக்கத்தில் அவங்களே கொடுத்திருக்கிறாங்க. கவி மணி. ஈற்றிரு சொல் கடைசி 2 சொல்லுல பாத்தீங்கன்னாக்கா அணிகலன். அணிகலன் அர்த்தம் நகையினுடைய பெயர். அப்ப மணி என்பது மாணிக்கத்தை குறிக்கும். இப்ப முதல் சொல்ல தமிழறிஞர் இவர் முதல் 2 எழுத்துக்களால் மறைக்கலாம். அப்ப என்னவா இருக்கும், மறைமலை அடிகள். மறை மறைன்னு சொல்லும் போது என்ன அப்படி சொல்லி போனாக்கா மறைத்தல், மறைதல் இல்லையா, வேதம் அப்படிலாம் சொல்லுவாங்க. தாய்மொழி ஈற்றிரு எழுத்துக்கள் வெளிச்சம் தரும் அப்படின்னு சொல்லும் போது என்ன, தமிழ் ஒளி. ஒளி வெளிச்சம். ஒளின்னு சொல்லும் போது என்னப்பா, வெளிச்சம்.
அதே போல சிறுகதை ஆசிரியர் முதல் பாதி நவீனம். நவீனம்னு அர்த்தம் புதுமை. யாரா இருக்கும்? அவருடைய சிறுகதையில நீங்க படிச்சிருக்கீங்க துணைப்பாடத்துல. புதுமை பித்தன், அற்புதமான ஆற்றல் பொருந்திய சிறுகதை எழுத்தாளர். நான்காவது பாருங்க, முன்னெழுத்து அரசன், பின்னெழுத்து தமிழ் மாதம். கீழே கொடுத்துருங்க, முன்னெழுத்து அரசன் கோ. கோ என்று சொல்லக்கூடிய ஓர் எழுத்துக்கு என்ன பொருள்னா அரசன். ஒரு திரைப்படம் கூட வந்திருக்கு, கோ அப்படின்னாக்கா அரசன், தலைவன் அர்த்தம். தை, பின்னால் இருக்கக்கூடிய எழுத்து தை, மாதத்தை குறிக்கக்கூடியது. அப்ப என்ன அர்த்தம்? கோதை. கீழே அதுக்கான கொடுத்திருக்காங்க, அந்த விளக்கத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதே போல அந்தாதி தொடரால் கவித்துவம் ஆக்குக. அந்தாதி தொடர் சொல்லும் போது என்ன? அந்தம் கூட்டல் ஆதி அந்தாதி. முதல் சொல் அது முடியும் போது அந்த கடைசியா இருக்கக்கூடிய சொல்லுனாக்க அடுத்த சொல்லுக்கு முதல் சொல்ல வரும். பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். இது அபிராமி அந்தாதி படிச்சிருக்கும். அபிராமி அந்தாதி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடைசியில் இருக்கக்கூடிய சொல் அடுத்த பாடலுக்கு தொடக்கம் வரும். ஏன்னாக்கா அந்த பாடலை மறக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னாக்கா கவியரசு கண்ணதாசனோட அந்த பாடல் எழுதியிருப்பார். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். நீரலைகள் தான், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரெண்டி நினைவலைகள். இப்ப நினைவு நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் பாட்டு போயின்னு இருக்கும். இது அந்த இது உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, கவிதை எழுதுறதுக்கான பயிற்சி கொடுக்குறாங்க. இதை நீங்க எழுதி பாருங்க. குழந்தையை கொஞ்சம் தாயின் குரல். அடுத்து என்ன சொல்றாரு? தாயின் குரலில் உயிரின் ஒளி அப்படின்னு சொல்றாரு. அப்ப உயிரின் ஒளின்னு சொல்லும் போது அதை நீங்க அப்படியே எழுதி பாருங்க. ஏன்னா கவிதை எழுதுறதுக்கான பயிற்சி இது. நாம வகுப்புல இது பல முறை செஞ்சிருக்கிறோம். கவிதைக்கு நீங்க முழுமையான மதிப்பெல்லாம் பெற்றிருக்கிறீங்க. தேர்வுல நாம கேட்டுனே இருக்கிறதுனால இந்த முயற்சி நீங்க எடுத்து செய்யும். அடுத்து பாருங்க, தமிழறிஞர்கள் எழுதிய கடிதங்களுள் ஏதேனும் மூன்றினை திரட்டி வகுப்பறையில் வழங்குக. பாரதியார், டாக்டர் மு வரதராசனார், பேரறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, தன்னுடைய மகளான இந்திரா பிரியதர்ஷினி எழுதிய கடிதங்கள்லாம் நீங்க வகுப்புல தமிழ்ல ஆங்கிலத்தில் படிச்சு என்ன பண்ணுனாக்கா ஒரு 10 வரிகளுக்கு இல்ல ஒரு 12-15 வரிகளுக்குள்ள ஒரு பக்கம் வரக்கூடிய அளவுக்கு அதை எழுதி பார்க்கணும். இந்த கீழ்ப்பகுதியை படிச்சு பாருங்க. நிற்க அதற்கு தக உங்களுக்கான சில வீட்டு பாடம் மாதிரி கொடுக்குறாங்க. கீழ்காணும் செயல்பாடுகளை சரி தவறு என பிரித்து சரி எனில் காரணமும் தவறு எனில் மாற்றுவதற்குரிய செயலையும் குறிப்பிடுங்க. உங்களுக்கு ஒப்படைக்கிறாங்க. செயல்பாடு எடுத்துக்காட்டு, பொருள்களை எடுத்த இடத்தில் வைத்தல். சரி, காரணம் என்ன சொல்லலாம்? பொருள்களை தேடாது எடுக்க முடியும், நேரம் வீணாத தவிர்க்கப்படும். அந்த எடுத்த இடத்துல பொருளை வச்சீங்கன்னாக்கா அடுத்த முறை அந்த பொருள் தேவைப்படும் போது இந்த இடத்துல அந்த பொருளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்துடலாம். எங்கேயாவது வச்சுட்டு என்ன பண்ணணும்? தேடணும். இதுல தவறு என்னவா இருக்கலாம், அப்படி வைக்கலாம் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு நீங்க அதை ஒரு கிரியேட்டிவிட்டியில அப்படியே எழுதுங்க. பார்த்தீங்கன்னாக்கா பொதுவிடத்தில் எச்சில் துப்புதல், இது செயல்பாடு. பொது இடத்துல எச்சில் துப்பலாம இதுக்கு காரணம், சரியான காரணத்தை சொல்லணும். அதே போல தவறு, அதையும் சொல்லணும். வகுப்பில் காகிதங்களை கிழித்து போடுதல், இது அடிக்கடி ப்ரேயர் மீட்டிங்ல HM சிஸ்டர் சொல்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிளீனிங் செக்ஷன்லாம் இருக்குது. வகுப்பில் காகிதங்களை கிழித்து போடுதல், நீங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன காரணம், தவறுன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன மாற்றம் சொல்லணும். இருக்கை மேசைகளில் கிறுக்குதல், குறும்புதனமா செய்றீங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது, அதுக்கு என்ன சரி அதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டு சொல்றீங்க. இப்ப நிறைவான பகுதிக்கு நாம வரோம். படிப்போம் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில சொல்ல கொடுத்துட்டு அதுல இருந்து என்ன பண்றாங்க, அதற்கு நேரடியான தமிழ் சொல். ஆனால்தான் மொழிபெயர்ப்பு மிக மிக முக்கியமான. மகாகவி பாரதி சொல்வது போல பிற நாட்டு நல்லறிஞர் சாஸ்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் அப்படின்னு சொல்ற. மொழிபெயர்ப்புக்கு நிறைய கொடுக்குறாரு. சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படின்னு சொல்ற. இப்ப சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லும் போது என்ன, உறுப்பினர் கட்டணம். சார் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டிட்டீங்களா அப்படின்னு இந்த ஆபீஸ்லாம் அலுவலகத்தெல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி ஃபிக்ஷன், ஃபிக்ஷன் அர்த்தம் புனைவு. ஒரு நூல் எழுதுறாங்க அப்படின்னாக்கா அந்த நூலுக்கான புனைவு என்ன சொல்லுவாங்க, ஃபிக்ஷன். இது MPhil PhDலாம் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். பயோகிராஃபி அப்படின்னு சொல்லும் போது என்ன, வாழ்க்கை வரலாறு.
பயோகிராஃபின்னு அர்த்தம் வாழ்க்கை வரலாறு. அதே போல் ஆர்ச்சிவ் அப்படின்னு சொல்லும் போது என்ன? ஆவணம். ஆர்ச்சிவ் சொல்லும் போது என்ன? ஆவணம். ஆணவம் சொல்லக்கூடாது. சில பேர் எழுதும் என்ன பண்ணுவாங்க, ஆவணம் எழுதுறதுக்கு நான் முன்னாடி போட்டுட்டு பக்கத்தில் போட்டுட்டு ஆணவம் எழுதுவாங்க. அப்படி எழுதக்கூடாது, தவறு ஏற்பட்டு. அதே போல மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லும் போது என்ன? கையெழுத்து பிரதி. இல்லைப்பா, கையெழுத்து பிரதிக்கு என்ன சொல்றாங்க? மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்றாங்க. பிப்ளியோகிராஃபி அப்படின்னு சொல்லும் போது என்ன? நூல் நிரல். நூல் பட்டியலை கொடுக்கக்கூடியது. இந்த பகுதிகளை மிக சிறப்பாக செய்யுங்க. கீழே இருக்கக்கூடிய பகுதியை அப்படியே படிச்சு பாருங்க. இயல் 1 இருக்கக்கூடிய பகுதி ரொம்ப கவனமா தெளிவா அழகா படிங்க. மீண்டும் ஒரு முறை நம்முடைய HM சிஸ்டருடைய வாழ்த்துக்களோடு, அவர்கள் காட்டக்கூடிய வழிமுறைகளோடு எங்களெல்லாம் சிறப்பான வகையில் வார்த்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வகையில் உங்களுடைய பெற்றோர்களுடைய ஒத்துழைப்போடு படிங்க. அந்த புத்தகத்தை கையில் வச்சுக்குங்க. திரும்ப திரும்ப அது வந்து வினாக்கள்லாம் வரும். நான் திரும்ப திரும்ப சொல்றது +2க்கு மட்டும் நினைச்சிடக்கூடாது. எதிர்காலத்தில் நீங்கள் எழுதக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் அவைகளெல்லாம் பயன்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப கவனமாக இருங்கப்பா. குளிர்காலம், அது மட்டும் இல்லாமல் மழைக்காலம், பனி எல்லாம் சேர்ந்து வருது. வீட்டிலே கூட சமூக இடைவெளி, அடிக்கடி முகம் கை கால் கழுவுதலை பயன்படுத்துங்க. சுடுநீர் குடிங்க. ஆரோக்கியமான உணவை சிறப்பான வகையில் எடுத்துக்குங்க. வெளியில் எங்கே போனாலும் மறக்காம முகக்கவசத்தை அணிந்து கொண்டு செல்லுங்கள். ரொம்ப கவனமாக இருங்க. படிச்சுன்னு இருங்க. திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருங்க. எல்லா சப்ஜெக்டும் படிங்க. ஏன்னா +2 வாழ்க்கையினுடைய திருப்புமுனை. பேரண்ட்ஸ் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவிகரமாக இருப்பாங்க. ஆசிரியர் பெருமக்கள் நாங்களும் உதவிகரமாக இருக்கிறோம். பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நம்முடைய HM சிஸ்டருக்கு என்ன ஆசைனாக்கா, நீங்கள் நல்லா படித்து நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டிய ஒரு ஆசை. அதை மிக சிறப்பான வகையில் நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். வாழ்க வளமுடன். நல்லா படிங்க. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.